ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஈரோடு சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம், இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதை டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஹைடு பண்ணுறக்கும், இல்லை பிசிலையும் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு மொபைலில் எப்படி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைடு பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் க்ரோம் போய்க்குங்க. க்ரோம் போனதுக்கப்புறம் நீங்கள் youtube.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்கள் யூடியூப் ஆப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். வீடியோஸும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணால் மட்டும் தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் அது இந்த மாதிரி வராது. உங்களோட யூடியூப் ஆப்புக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதில் டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிசியில் இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் மொபைல்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த சேனலை பற்றி தான் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே 15 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இந்த 15 சப்ஸ்கிரைபர் நம்ம ஹைடு பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் அந்த மறுபடியும் உங்கள் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, மேலே அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல், சேனல், அப்லோடு அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேனலை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் டிக் பண்ணியிருக்கோம், அதை டிக்கை எடுத்து விட்ருங்க. கீழே என்ன கொடுத்துருக்கீங்களா, டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் அதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த சேவ் ஆகிக்கும். சேவ்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சேவ்டுன்னு கீழே காமிக்கும். சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் மறுபடியும் உங்கள் சேனலுக்கு போங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைடாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைபரை ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை ஹைட் பண்ணதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ட்ரிக்ஸ் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபிலிம் பப்ஸ் தமிழ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஜாப்பனீஸ் அனிமேஷன் மூவியை உங்களுக்கு அந்த வெப் சீரிஸ் மூவியை உங்களுக்காக தமிழில் டப் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.